நம்ம ரோடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஸ்டேட் போர்டில் வர பஸ்ஸஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைப் லைனு, ஸ்ட்ரீட் லைட்டு, அப்புறம் ரயில்வேஸு, இந்த மாதிரி வந்து பப்ளிக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து யாரெல்லாம் டேமேஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த ஆக்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி வந்து ட்ராவல் ஆனிச்சு. என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னா, இந்த பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது, ஒரு போராட்டம் நடக்கும்போதோ இல்லை வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இருக்கும்போதோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்ளை ஆக மாட்டேங்குது. இது பொலிட்டிக்கல், அதாவது அரசியல்வாதிகளுக்குலாம் இது அப்ளை ஆக மாட்டேங்குது. அவங்க ஏதாவது பண்ணும்போது பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணுறாங்க, அப்போ எதுவும் பண்ணுறது அப்ளை ஆகலை. அதே மாதிரி போராட்டம் நடக்கும்போது, ஸ்ட்ரைக் நடக்கும்போது அப்ளை ஆகலைன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போதோ இல்லை பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டில் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜ் ஆனாலும் கிளியரான எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மேலே வந்து லீகலாக வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லிமிடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. லிமிடேஷன் என்ன அப்படின்னா, இந்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டைமில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ அந்த ஜன்னலை உடைச்சோம் அப்படின்னா அந்த ஜன்னலை நீ தான் வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஆக்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ என்ன ஒன்று பண்ணுறியோ அதுக்கு உனக்கு ரிசல்ட் வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்ற மட்டும்தான். அதை வந்து அதுக்கான ரெக்கவரி காஸ்ட்டை நீ கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. அதோட காஸ்ட் என்னவோ அதை வந்து கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஃபேஸ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு இந்த ஆக்டில் கொடுக்குற ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா பனிஷ்மெண்ட் மட்டும் கொடுக்குறாங்க. அதாவது ஒருத்தவங்களோட மிஸ்சீஃப்னால ஃபஸ்ட் டைம் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 5 years வரைக்கும் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே வந்து மிஸ்சீஃப்னால ஒரு அதை வந்து எரிக்கிற மாதிரி ஃபயர் பண்ணியோ இல்லை வந்து அதை வெடிக்க வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அப் டு 10 years வரைக்கும் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்குறதா இந்த ஆக்டில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2009 இந்த ஆக்டில் வந்து சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்ன மாதிரி அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு போராட்டம் நடக்குது இல்லை ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னா அதை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய பப்ளிக் அந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா லயபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கொண்டு வராங்க. அதே மாதிரி எல்லா வந்து ப்ரொட்டஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோகிராஃபி வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த வீடியோகிராஃபி ஷூட் பண்ணுறது என்ன ஃபாரன்சிக் சயின்ஸில் யூஸ் ஆகும் அப்படின்னா, இது வந்து டிஜிட்டல் எவிடன்ஸாக யூஸ் ஆகும். டிஜிட்டல் எவிடன்ஸ் வந்து சிசிடிவியை பார்க்குறது, அங்கே வந்து நடக்கிற மொத்த ஷூட் பண்ணும்போது யார் அக்யூஸ்ட் அப்படின்றத உடனே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த டேமேஜ் ஆகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஃபாரன்சிக் சயின்ஸில் எப்படி வந்து கம்பேர் பண்ணி எப்படி வந்து அதை வந்து சொல்யூஷன் கொண்டு வராங்க அப்படின்னா, ஒருத்தவங்களோட வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு, அவங்களோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அவங்களோட டிஎன்ஏ ரிலேட்டடான முடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து நெருப்பால் வந்து அதை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நெருப்பை எரிஞ்சதுக்கப்புறம் அதில் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த குப்பை இருக்கும் பார்த்திங்களா, அந்த குப்பையை வந்து கெமிக்கல் டெஸ்ட் பண்ணி அது வந்து என்ன இதை வச்சு யூஸ் பண்ணி எரிச்சாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டலாக அவங்களோட டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா சீஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்றத எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய எவிடன்ஸ் வச்சு கலெக்ட் பண்ணி இது என்ன மாதிரியான க்ரைம் எப்படி நடந்துச்சு, இதில் எவ்வளோ குவான்டிட்டியான அளவு யூஸ் பண்ணாங்க, என்ன இன்டென்ஸில் பண்ணாங்க, யார் அக்யூஸ்ட் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து இந்த ஃபாரன்சிக் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்டோட ஒரே ஒரு அப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, யாரும் வில்ஃபுல்லாக வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது மட்டும்தான்.